ஹலோ மக்களே, லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கெல்லாம். சரி, சம்மருக்கு எங்கே போகலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கிளம்புன ஒரு இடம்தான் மேகமலை எஸ்டேட். இது வந்து தேனி பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் பகுதி தான் இந்த பகுதி. சரி, ஒரு நாள் போகலாம் அப்படின்னு கிளம்பி போனோம். ஆனால் இது குழந்தைகளோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. நல்ல டிரைவிங்கில் போகலாம். லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இது சூட் ஆகும். பட் குழந்தைகளோடு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான இடம் அது கிடையாது. நாங்கள் போன டைம் வந்து நல்ல வெயில் வந்துருச்சு. அதனால் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணவே முடியலை. கொஞ்சம் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சென்ட்ரு பகுதியில் காரை நிப்பாட்டி அங்கேயே ஒரு சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் பகுதினால் ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்கவும் முடியலை. ஏன்னா அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, டேஞ்சரஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி. அதனால் எப்போ எந்த வனவிலங்குகள் வரும்னே சொல்ல முடியாது. அப்புறம் அந்த அங்கே மூவ் ஆகி கொஞ்சம் நின்று பார்த்துட்ருந்தோம். பிள்ளைகள்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அந்த எஸ்டேட் பகுதி கீழே இறங்கி நுழைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இறங்கி ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லி கீழே இறங்கி போனாங்க. கஷ்டப்பட்டு தான் இறங்குனாங்க. அந்த தெரிய பற்றினா ரோடு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதுகளுக்கு ஒரு ஆசை. சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அந்த நிற்கிறாங்க பாருங்கள், தெரியுதா? அங்கே போய் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டாங்க. தாராளமாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. நல்லா. ஆனால் நாங்கள் போன டைம் சரியில்லை. அது எப்போயுமே ஏர்லி மார்னிங் வீட்டை விட்டு கிளம்புனோம்னா அந்த கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் போன டைம் வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக வெயிலாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அழகாக சுற்றி பார்த்தோம், அவ்வளோதான். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உட்காரதுக்கான இடங்கள் அங்கே எதுவுமே கிடையாது. ட்ரைவ் பண்ணிகிட்டே இந்த பகுதியை பார்க்கலாம். பிள்ளைகளும் மேலே ஏறி வந்துட்டாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க. ஆனால் பிள்ளைகளால் முடி தான் ஏறி இறங்க முடியும், நம்மளாலாம் முடியாது. ஏன்னா அதை கொஞ்சம் மண் சரிவுனால விளக்கி விட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பி மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பெண்டு இங்கே நிறையா இருக்குது. கொடைக்கானல் பெண்டு மாதிரி நிறையா இருக்குது. அதனால் ட்ரைவ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் அங்கேயே வண்டியை போட்டு அது மேலே ஏறி போகணுன்னா அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறதுக்கு. ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. பக்கத்துலன்னு சொன்னாங்க. பட் அது ரொம்ப தூரம். கொஞ்சம் ஏறி கஷ்டப்பட்டு ஏறி மேலே போயாச்சு. பிள்ளைகள்லாம் ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அங்கே போய் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அங்கே கூட்டமும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இந்த ஒரே வியூ பாயிண்ட் மட்டும்தான் அங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.